வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபோனெட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபோனுன்னா சவுண்டு. இந்த வீடியோவில் நம்ம ஃபோனெட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி இதை பற்றி பார்க்கலாம். ஃபோனெட்டிக்ஸ் ஸ்டடீஸ்னால் ஒரு லாங்குவேஜை அந்த சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி படிக்கிறது தான் ஃபோனெட்டிக்ஸு. எப்படி சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட ஸ்பீச் மெக்கானிசம் என்ன, நம்ம எப்படி அந்த சவுண்ட்ஸை கேட்குறோம், அதோட ஆடிட்டரி மெக்கானிசம்ஸ் என்ன, எப்படி ஒரு சவுண்டும் ஒரு தனித்தன்மையோடு ஒலிக்கப்படுது, அதோட கேரக்டர் என்ன, எப்படி ஒரு ஒலியும் வேறுபட்ட ஒலிகள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் படிக்கிறது தான் ஃபோனெட்டிக்ஸு. அதே மாதிரி ஃபோனாலஜி ஸ்டடீஸ்னால் இந்த சவுண்ட்ஸ்லாம் எப்படி ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆகுது, எப்படி வார்த்தைகள் சொற்கள் ஃபார்ம் ஆகுது, எப்படி இந்த சிலபல்ஸ் எல்லாம் உருவாகுது, எப்படி அது லார்ஜர் யூனிட்ஸ், அதாவது சிலபல்ஸ்லாம் ஜாயின் ஆகி ஒரு வேர்ட்ஸ்லாம் ஜாயின் ஆகி ஒரு சென்டென்ஸு, அந்த மாதிரி லார்ஜர் யூனிட்ஸ் எப்படி வருது, இந்த சவுண்ட் சிஸ்டம் ஒரு லாங்குவேஜில் எப்படி இருக்குது, அந்த காம்பினேஷன் அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சவுண்ட்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் ஃபோனாலஜி. இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாம் எப்படி நடக்குதுன்னா இதோட பேசிஸே பார்த்திங்கன்னா ஃபோனேம்னா என்னென்னா ஒரு டிஸ்டிங்க்வாக இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராஸ்டட் சவுண்ட், அதாவது ஒரு சவுண்டுக்கும் இன்னொரு சவுண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு. இப்போ ட அப்படின்றோம் இல்லையா, ஒன்று ஒரு சவுண்டு. எப்படி இந்த வேறுபட்ட சவுண்ட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று இணையுது, அந்த மாதிரி இணையிறது பார்த்திங்கன்னா ஒரு மொழியிலையும் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஃபோனாலஜி ஃபோனேம்ஸையும் கவர் பண்ணுது, அதாவது சின்க்ரானிக் ஃபோனாலஜியும், அதே சமயத்தில் டைக்ரானிக் ஃபோனாலஜி, அதாவது வரலாறு படி பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட்ஸ்லாம் எப்படியெல்லாம் மாறுபட்டு வந்திருக்கு அப்படின்றதும் இதில் வருது. அதனால் ஃபோனாலஜி என்னன்னு நம்ம சொல்லலாம்ல, அது ஒரு ஃபங்க்ஷனல் ஃபோனெட்டிக்ஸ், ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் ஃபோனெட்டிக்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டடி ஆஃப் ஃபோனெட்டிக்ஸ் 3 பிரான்ச்சாக பிரியுது. ஒன்று ஆர்டிகுலேட்டிவ் ஃபோனெட்டிக்ஸு. இதில் நம்ம பேசும்போது இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ் என்ன மாதிரி மூமெண்ட் இருக்குது, எந்த மாதிரி மூமெண்ட் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட ஒலி ஒலிக்குது அப்படின்றத நம்ம இந்த ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸில் படிப்போம். அக்காஸ்டிக் ஃபோனெட்டிக்ஸில் அந்த சவுண்டோடைய ஸ்பீச் சவுண்டோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது என்ன ஃப்ரீக்குவென்சி, அது டிரான்ஸ்மிட் ஆகும்போது எந்த ஆம்ப்ளிடியூடில் டிரான்ஸ்மிட் ஆகுது, இதெல்லாம் படிக்கிறது தான் அக்காஸ்டிக் ஃபோனெட்டிக்ஸு. அடுத்தது இருக்குது ஆடிட்டரி ஃபோனெட்டிக்ஸ், அதாவது நம்ம ஒரு ஒலியை கேட்கும் போது நம்ம எப்படி ஒருத்தர் இந்த வார்த்தை அவங்கள போய் சேரணும், இந்த சத்தம் அவங்கள போய் சேரணும் அப்படின்னு ஒலிக்கிறாரோ அந்த இதை நம்ம எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறது தான் ஆடிட்டரி ஃபோனெட்டிக்ஸு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, அது மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.